எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய பரங்கருணையினாலே நடைபெறுகின்ற இந்த அற்புதமான தமிழ்நாடு வாசகர் வட்டத்தினுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காலதாமதத்திற்கு நான் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றாலும் காலத்தின் அருமை கருதி நான் இன்றைக்கு இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புக்குள்ளே நுழைகின்றேன். தமிழர் புத்தகங்கள் ஓர் அறிமுகம் என்கின்ற இந்த நூலினை பற்றி சிறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதாக எனக்கு ஆசான் அவர்கள் கட்டளையிட்டார்கள். இந்த தமிழர் புத்தகங்கள் ஓர் அறிமுகம் என்பதனுடைய தொகுப்பாசிரியராக நம்முடைய ஆசான் சுப்புஜி அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை அவர் முன்னே அமர்ந்திருக்கிற பொழுது அதனை ஆய்வு செய்வது என்பதும் விமர்சிப்பது என்பதும் ஒரு எப்படிப்பட்டதான ஒரு மனநிலையை எனக்கு இன்றைக்கு தந்திருக்கும் என்பதை எண்ணி பார்த்தால் சற்று எனக்கு அச்சமாகவே இருக்கிறது. என்றாலும் அந்த அச்சம் தவிர் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் ஆசான் என்பதனாலே அது பற்றியெல்லாம் சற்றும் யோசிக்காமல் இந்த புத்தகத்தை தொகுத்தது யார் என்கின்ற அந்த அடையாளத்தை மனதிற்குள்ளேயே நிறுத்தி கொண்டு முழுவதுமாக இந்த புத்தகத்தை பற்றி சில தகவல்களை தெரிவிக்க நான் விழைகின்றேன். ஒரு புத்தகம் வருகிற பொழுது அந்த புத்தகத்தினுடைய முதல் அடையாளமாக இருக்கக்கூடியது அதனுடைய அட்டை என்று சொல்லுவார்கள். இந்த அட்டை தான் ஒரு புத்தகத்தினுடைய அடையாளமாக விளங்குகிறது அல்லது ஒரு அறிமுகமாக விளங்குகிறது. அதுவே அதற்கு விலாசமாக அமைகிறது என்று ஆன்றோர்கள் சொல்லுவார்கள். இப்படி இந்த புத்தகத்தினுடைய அட்டையை பார்க்கிற பொழுதே வண்ணங்களுடைய சிதறல்களாக இந்த புத்தகத்தினுடைய அட்டை அமைந்திருக்கிறது. எப்படி இந்த புத்தகத்தின் உள்ளே இருக்கக்கூடியதான 108 கட்டுரைகளும் எண்ணத்தின் சிதறல்களாக இருக்கிறது என்பதை அடையாளம் காட்டும் விதமாகத்தான் இந்த புத்தகத்தினுடைய அட்டை விளங்கி இருக்கிறது என்பதே இந்த புத்தகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய செய்தி என்ன என்பதை எடுத்து காட்டுகிறது. அப்படி இந்த புத்தகத்தை நாம் பார்க்கிற பொழுது எப்படி ஒரு திரைப்படத்திலே ஒரு கதாநாயகனை அறிமுகம் செய்கிற பொழுது ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் பாருங்க, அந்த பிரம்மாண்டத்தை இந்த அட்டையிலேயே என்னால் உணர முடிகிறது. இது எப்படிப்பட்ட புத்தகமாக இருக்கும் என்பதை படிக்க தூண்டுகிற விதத்திலே இந்த புத்தகத்தினுடைய அட்டை அமைந்திருக்கிறது என்பதே மிகச் சிறப்பு. இதற்கு அற்புதமாக ஒரு நுழைவாயிலை எழுதியிருக்கிறார் நம்முடைய தொகுப்பாசிரியர். இந்த நுழைவாயிலை படிக்கிற பொழுதே எப்படி ஒரு நுழைவாயில் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளமாக ஒரு ஆணித்தரமான ஒரு காட்சியாக சாட்சியாக இருக்கிறது. ஒரு மதுரை கோபுரத்தை பார்க்கிற பொழுது, ஸ்ரீரங்கம் கோபுரத்தை பார்க்கிற பொழுது, நமக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திர சாயினுடைய கோபுரத்தை பார்க்கிற போது அந்த நுழைவாயிலை பார்க்கிற பொழுது அண்ணாந்து நாம் பார்க்கின்றோம். அப்படி அண்ணாந்து பார்க்கிற நம்முடைய தலை நிமிர்ந்த நம்முடைய விழிகள் அப்படியே அந்த கோயிலுக்குள்ளே போகிற பொழுது அப்படியே தலை பணிகிறது. அண்ணாந்து பார்த்த நம்முடைய தலை கண் ஆழ்ந்து பார்க்கிறது கர்ப்ப கிரகத்துள்ளே. எப்படி அந்த பிரம்மாண்டத்தை நாம் தலை நிமிர்ந்து பார்த்தோமோ அதை போல கோயிலுக்குள்ளே செல்லுகிற போது இறைவனை காணுகிற பொழுது அந்த பிரம்ம அண்டம் உள்ளே தெரிகிறதே. அதே போல இந்த புத்தகத்தினுடைய நுழைவாயில் எப்படி இருக்கிறது என்றால் பிரம்மாண்டத்தில் இருந்து துவங்கி பிரம்ம அண்டத்தை காட்டுவதை போல அமைந்திருக்கிறது என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய நுழைவாயிலுக்கு சிறப்பு. இந்த நுழைவாயிலை பற்றி நான் பேச வேண்டும் என்றால் அதற்கு எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் வேண்டும். ஆனால் இதை யாருக்கு நம்முடைய தொகுப்பாசிரியர் சமர்ப்பித்திருக்கிறார் என்றால் தமிழை தன்னுடைய குழந்தைகளுக்கு ஊட்டுகிற தாய்மார்களுக்கு இந்த புத்தகத்தை அவர் சமர்ப்பித்திருக்கிறார். சாதாரணமாக ஒரு புத்தகத்தை எழுதக்கூடிய தொகுப்பாசிரியர் அல்லது ஆசிரியர் என்னுடைய தாய்க்கு தாத்தா பாட்டிக்கு என்றெல்லாம் சமர்ப்பணம் செய்வார்கள். ஆனால் நம்முடைய தொகுப்பாசிரியர் இதை எதை செய்திருக்கிறார் என்றால் தமிழை தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லித் தருகிற தாய்மார்களுக்கு நான் இந்த புத்தகத்தை சமர்ப்பணம் செய்கிறேன் என்றால் அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய கட்டுரைகள் 108 கட்டுரைகள். 108 கட்டுரைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக எப்படி அட்டையிலே அந்த எண்ண சிதறல்கள் இருக்கிறதோ வண்ண சிதறல்கள் இருக்கிறதோ அதை போல அங்கெங்கிடாதபடி எங்கும் சுற்றி திரிகின்ற அற்புதமான கட்டுரைகள். இந்த கட்டுரைகளை ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டே போனால்
ஒன்று விமர்சனமாக இருக்கிறது, ஒன்று நேர்காணலாக இருக்கிறது, புத்தகத்தை பற்றிய ஆய்வு கட்டுரைகளாக இருக்கிறது, சிலது திரைப்பட விமர்சனங்களாக இருக்கிறது. இப்படி பார்த்து கொண்டே போனால் சமயத்தை பற்றி 8 கட்டுரைகள், சான்றோர்களை பற்றி 27, சரித்திரம் பற்றி 1, நேர்காணல் பற்றி 3, புத்தக ஆய்வு அறிமுகம் விமர்சனம் என்பதாக 33, ஜோதிடம் பற்றிய அந்த சாஸ்திரம் பற்றிய 1, பொது தலைப்புகளிலே 11, ஆன்றோர்களை பற்றி 8, ஆய்வு கட்டுரைகளாக 4, சினிமா கவிஞர்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டதாக 1 என்று 108 கட்டுரைகளை இந்த புத்தகத்திலே அவர் எடுத்திருக்கிறார். எப்படி தமிழினுடைய அத்தனை பரிமாணங்களையும் சமய காலத்தின் முதலாக சங்க காலத்தின் முதலாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடியதான தமிழ் இலக்கியவாதிகளோடு உரசக்கூடிய வகையிலே இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. ஒருவேளை இந்த புத்தகத்தை நாம் முழுமையாக படிக்க துவங்கினால் இது கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு கூகுள் புத்தகம் என்று சொல்லுவேன். தமிழை படிக்க வேண்டும் என்று நினைத்தால் எப்படி படிக்க வேண்டும் என்றால், எத்தனை புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால், இந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் குறைந்தபட்சம் 10,000 புத்தகங்களுக்கு மேல் ஓர் உதாரண புத்தகமாக நமக்கு அடையாளம் காட்டுகின்ற புத்தகமாக இது இருக்கிறது என்பது மிகச்சிறந்த, இது போன்ற ஒரு படைப்பை நாம் பார்க்க முடியாது என்றே தோன்றுகிறது. இதை பார்க்கிற போது அட்டையிலே தமிழர் புத்தகங்கள் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு தொகுப்பாசிரியர் மீது சற்றே ஒரு தோன்றியது. சாதாரணமாக தமிழர்கள் பெரும்பாலும் புத்தகம் என்ற சொல்லை பயன்படுத்துவதில்லை. ஏனென்றால் புத்தகம் என்பது காகிதங்களாலே பிரிண்ட் அடிக்கப்பட்டு பிற்காலத்திலே வருகிற போது அந்த சொல் பயன்பாட்டிற்கு வந்ததா, இல்லை என்றால் வடமொழியிலே இருக்கக்கூடியதான புஸ்தக் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகத்தில் இருந்து இந்த புத்தகம் என்கின்ற சொல் வந்ததா என்று எண்ணி பார்த்தால் நமக்கு ஐயம் தோன்றும். இது ஏன் இவர் புத்தகம் என்று சொல்லி இருக்கிறார் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் அதற்கான பெரும்பாலும் நாம் நூல் என்கின்ற சொல்லைத்தான் பயன்படுத்துவோம். நூல் என்பதற்கும் புத்தகம் என்பதற்கும் இடையே ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பதை எப்படி நான் உணர்ந்து கொண்டேன் என்றால், முதல் பக்கத்திலே அட்டையிலே புத்தகங்கள் என்று இருக்கிறதே என்று எனக்கு தோன்றியதற்கான விடை கடைசி 501வது பக்கத்திலே இருக்கிறது. ஆச்சரியம் எனக்கு. இதை படித்துக் கொண்டிருக்கிற போதே எனக்கு உள்ளத்திலே இதற்கு இந்த விடை தெரியாமலேயே இந்த புத்தகத்தை நான் படித்துக் கொண்டே வந்தேன். ஏன் புத்தகம் என்று பெயர் வைத்திருக்கிறார் என்றால், ஏனென்றால் எல்லா நூல்களும் புத்தகம் ஆவதில்லை, எல்லா புத்தகங்களும் நூலாவதில்லை. ஆனால் எல்லா நூல்களும் புத்தகங்களாகும். எல்லா நூலும் புத்தகங்களாகும், ஆனால் எல்லா புத்தகங்களும் நூலாவதில்லை என்கின்ற உட்கருத்தை வைத்து சில கட்டுரைகள், இதற்கு உடன்பாடு நமக்கு இருக்குமோ இருக்காதோ, வாசகருடைய மனநிலையை புரிந்து கொண்டவராக சிலர் இதை ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் இதை ஏற்காமல் போவார்கள் என்பதனாலே தன்னுடைய மனக்கருத்தை வெளிப்படுத்தும் விதமாக மிக அற்புதமாக தமிழர் புத்தகங்கள் என்றே இது இருக்கட்டும் என்பதாக அவர் எண்ணியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிற போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதுல இன்னொரு விஷயம், படிக்கிற போது வழக்கறிஞர் என்பதனாலோ என்னவோ தவறு எங்கே இருக்கிறது என்பதாகவும் எனக்கு தோன்றும். இதை பதிப்பாசிரியர் குறிப்பிடுகிற பொழுது தமிழர் நூல்கள் ஓர் அறிமுகம் என்பதாக துவங்கி இருக்கிறார். ஆனால் தமிழர் புத்தகங்கள் என்றுதானே இருந்திருக்க வேண்டும். ஆனால் துவங்குகிற பொழுது தமிழர் நூல்கள் ஓர் அறிமுகம் என்பதாக சொல்லி பின்னர் இது தமிழர் புத்தகங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே என்று எண்ணி பார்க்கிற பொழுது, நூல் என்பது பஞ்சு திரியினாலே இழைகள் சேர்க்கப்பட்டது என்பது நூல் மட்டுமல்ல, சிந்தனைகளுடைய ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒன்றுதான் நூல் என்பதனாலே இந்த புத்தகமாக இதை நீங்கள் பார்க்கிற பொழுது, படித்து முடிக்கிற பொழுது இதை நூல் என்று நீங்கள் உணர்வீர்கள் என்பதை எடுத்து காட்டுகிற விதமாக மிக அற்புதமாக இந்த புத்தகத்தை வடித்திருக்கிறார். அதற்கு முடிவாக அந்த 501வது பக்கத்திலே அதற்கான ஒரு கவிதையை, மிக பாரதியுடைய மகா கவிதையை எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறார் வாவேசு அவர்கள். அவருடைய கடைசி கட்டுரை, பேராசிரியர் வாவேசுடைய கட்டுரை இது. காலத்திற்கேற்ற வகைகள், அவ்வக்காலத்திற்கேற்ற ஒழுக்கமும் நூலும் ஞான முழுமைக்கும் ஒன்றாய் எந்த நாளும் நிலைத்திடும் நூல் ஒன்று இல்லை என்பதை குறிப்பிட்டு நூல் என்பதற்கான பொருள் என்ன என்பதை விளக்கி இந்த புத்தகத்தை ஒரு அற்புதமான ஒரு கிளைமேக்ஸோட அவர் முடிச்சிருக்கிறார் என்று பார்க்கிற போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். ஏனென்றால் பெரும்பாலும் இன்றைக்கு புத்தக வாசிப்பு என்பது எப்படி இருக்கிறது என்பது கூட ஒரு நூல் இந்த முதல் கட்டுரை துவங்குகிறது. சொல்லி செல்வர் சுகசிவம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். எப்படி இந்த புத்தகம் வாசிக்கிற பழக்கம் நம்மிடத்திலே எப்படி இல்லாமல் போனது என்றால், ஒரு மனிதனுக்கு தன்னுடைய அறிவின் மீது அளவு கடந்த நம்பிக்கை இருக்கும், ஆனால் மற்றவர் சொல்வதை கேட்கிற நம்பிக்கை இருக்காது, அவநம்பிக்கை இருக்கும். காரணம் அவனிடத்தில் இருக்கக்கூடிய கர்வம்.
மற்றொன்று, சில மக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் மற்றவர்கள் சொல்வதையே கேட்பார்களே தவிர தன்னுடைய அறிவின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் இப்படிப்பட்ட இரட்டை நோய்களுக்கான ஒரே விடை அல்லது ஒரே மருந்து எதுவென்றால் புத்தக வாசிப்பு என்பதை எடுத்து சொல்கிறார். புத்தக வாசிப்பு என்பதுதான் உனக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை வளர்க்கிறது. மற்றவர் சொல்வது சரி தவறு என்பதை எடுத்து காட்டுகிற விதமாகவும் இரட்டை நோய்க்கு மருந்தாக இருப்பது புத்தக வாசிப்பு என்கின்ற ஒரு அருமையான ஒரு கருத்தோடு இந்த புத்தகத்தினுடைய முதல் கட்டுரை துவங்குகிறது என்பதை பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய கைகளிலே மொபைல்கள் தவழ்கின்றன. மொபைல்களை வைத்துக் கொண்டு உள்ளங்கையிலே என்னுடைய உலகம் இருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கிற போதுதான் தெரிகிறது, எத்தனையோ பெருமக்கள் இந்த மொபைல் என்பது உள்ளங்கையிலே இருக்கக்கூடிய உலகம் என்று நினைக்கிறீர்களே, ஆனால் ஒரு புத்தகம் உங்கள் உள்ளங்கையிலே இருக்குமானால் அது பல உலகத்தை உங்கள் உள்ளங்கையிலே உள்ளடக்குகிறது என்பதை சொல்லுகின்ற விதத்திலே பல பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். K.R. ஸ்ரீனிவாச ஐயங்கார் என்று ஒரு இருந்திருக்கிறார், பிரேமானந்தகுமாரனுடைய தந்தையாராம். அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்றால் வாழ்க்கை முழுவதும் கையிலே ஒரு புத்தகத்தோடவே அவர் இருப்பாராம். எப்பொழுதும் ஒரு புத்தகத்தோட இருப்பாராம், படித்துக் கொண்டே இருப்பாராம். ஆனால் வயதாகின்ற காலத்தினாலே அவருக்கு கண் பார்வை மங்கிவிட்டது. கண் பார்வை அவருக்கு தெரியவில்லை. ஆனால் தெரியாத பொழுது கூட ஏதேனும் ஒரு புத்தகத்தை இப்படி வைத்துக் கொண்டு தடவிக்கொண்டே இருப்பார். எப்படிப்பட்ட பெருமகன்களை எல்லாம் இந்த உலகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று ஆச்சரியப்படுகிற பொழுது புத்தக வாசிப்பு என்பதை நாம் எப்படி உணர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தமிழ்நாடு வாசகர் வட்டம் இது போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நல்லி குப்புசாமி செட்டியாரோட ஒரு இன்டர்வியூ இந்த புத்தகத்திலே ஒரு நேர்காணல் இருக்கிறது. அவர் சொல்லுகிற அந்த சில வாசகங்கள் எப்படிப்பட்ட ஒரு செல்வந்தராக இருக்கிற பொழுது கூட ஒரு புத்தக வாசிப்பை தன்னுடைய புத்தகங்களை சேமிக்கிற பழக்கத்தை நமக்கு வைத்திருக்கிறார். சொல்லுகிறார், புத்தகத்தை சேமிப்பது என்பது எப்படி ஒரு அருமையான ஒரு பழக்கம் என்று. அவரிடத்திலே ஒரு புத்தகம் இருக்கிறதாம், ரொம்ப அரிய ஒரு புத்தகம். எனக்கு ஒரு ஆசை, என்றால் நாம் அனைவரும் ஒரு முறை அவரிடத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு அந்த புத்தகத்தை சென்று போய் பார்க்க வேண்டும். யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத அந்த புத்தகத்தை அவர் மிக அழகாக துணியெல்லாம் போட்டு பற்று துணி போட்டு மடித்து வைத்திருக்கிறாராம். என்னவென்றால் இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு புத்தகம், ஒரு மிகப்பெரிய புத்தகம் அது. அந்த புத்தகத்தை அவர் அழகாக வைத்திருக்கிறாராம். யாருக்குமே கிடைக்கப்பெறாத ஒரு புத்தகம், ஹிட்லரை பற்றி ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை கூட அவர் மிக பத்திரமாக அவர் எடுத்து வைத்திருக்கிறார். சுவாமிநாத சர்மா அவர்கள் எழுதிய புத்தகம் அது. அந்த புத்தகம் தடை செய்யப்பட்ட அந்த புத்தகத்தை அவர் யாரிடமோ பெற்று தன்னுடைய லைப்ரரியில் வைத்திருக்கிறார் என்றால் ஒரு நூலகம் ஒரு மனிதனுடைய கேரக்டரை எடுத்து காட்டுகிறது. எப்படிப்பட்டதான புத்தகங்களை நீ உன்னிடத்திலே வைத்திருக்கிறாய் என்பதை உன்னுடைய நண்பனை சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் என்று சொல்வார்களே, அதே போல ஒரு மனிதனுடைய மனசாட்சி என்பது அவனுடைய நூலகத்திலே இருக்கக்கூடிய புத்தகங்களை வைத்து நமக்கு அடையாளம் காட்டுகிறது என்கின்ற உண்மையை இந்த புத்தகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பெரும்பாலும் புத்தகங்கள் அச்சாவதினாலே அவை இலக்கியமாவதில்லை என்கின்ற ஒரு புதிய சித்தாந்தத்தை, அதிகமாக விற்பனையாகிறது என்பதனாலே அந்த புத்தகம் பெரிய புத்தகமாகி விடுமா என்றால் இல்லை. எந்த புத்தகம் விற்பனையாகிறது என்பதனாலே அது இலக்கியமாகி விடாது. எந்த புத்தகம் மக்களுடைய உள்ளத்திலே நெடுநாள் தைத்து நிற்கிறதோ அந்த புத்தகம் தான் இலக்கியமாக முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக பல சான்றுகள் இந்த புத்தகத்திலே எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது என்பதை சொல்கிற போது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சொல்ல போனால் கண்ணதாசன் கம்பனை படிக்கிற பொழுதுதான் ஒரு உள்ளத்திலே மனம் மாறியது என்று சொல்லுவார்கள். அதுவரை கம்பனை பற்றி ஒரு தவறான கருத்தினை கொண்டிருந்த கண்ணதாசனுக்கு அந்த புத்தகத்தை படித்த பிறகுதான், கம்பனை ஏற்றுக்கொண்ட பிறகுதான், படித்த பிறகுதான் அவன் கண்ணதாசனாக மாறினான் என்று சொல்லுவார்கள். ராமானுஜருடைய வரலாற்றை அவர் பாஷ்யத்தை எழுதுகிறார். பாஷ்யத்தை எழுதுகிற போது அவர்களுடைய சில ஏடுகள் காணாமல் போய்விடுகின்றன. அவற்றை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள். ஆனால் அதற்கு முன்னால் அதை எடுத்து படித்து வைத்தவர் கூரத்தாழ்வார் படித்து வைத்திருக்கிறார். பாஷ்யத்திற்கு அந்த விவாதத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற நிலை வருகிற போது ராமானுஜர் அந்த ஏடுகளை காணவில்லையே என்று சொல்கிற போது கூரத்தாழ்வார் தான் படித்து வைத்திருந்த தன்னுடைய நினைவிலே இருந்தவற்றை அப்படியே எடுத்து சொல்கிறாராம். அசர்ந்து போகிறார் ராமானுஜர். இப்படி ஒரு முறை ஒரு புத்தகத்தை வாசிக்கிற பொழுதே மனதிலே ஆழ்ந்து சென்று படுகிறது என்றால் அந்த புத்தகத்திற்கான வேல்யூ என்று சொல்லக்கூடிய அதற்கான மதிப்பு என்பது எப்படி உயர்கிறது என்பதை, புத்தக வாசிப்பு நமக்கு எதை எடுத்து சொல்லுகிறது என்பதை இந்த புத்தகத்தினுடைய பல பக்கங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டும் என்றால் எப்படி படிக்க வேண்டும்? ஒரு தமிழை படிக்கிற பொழுது ஒரு புதையலை போன்று தேடிக்கொண்டு செல்ல வேண்டும். நமக்கு ஒரு புதையல் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வோம்? எப்படி புதையலை தேடுவது? எடுத்தோடனே யாராவது தமிழ் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். எடுத்தோடனே நம்ம என்ன சொல்லுவோம்? கல்கி பொன்னியின் செல்வனை படி,
பாரதியாருடைய கவிதைகளை படி என்று சொல்லுவோம். ஆனால் இந்த ஆசா ஞானசம்பந்தம் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையிலே சொல்லுகிறார், அப்படியெல்லாம் அவசரப்பட்டு படிக்காத, தமிழை படிக்கணும். ஒருத்தன் புதுசா ஒரு மாணவன் வருகிற பொழுது அவனை பயமுறுத்தாத. முதல்ல அவன் எதை படிக்கணும்னா உரைநடையை படிக்க வேண்டும், கதைகளை படிக்க வேண்டும். பி.எஸ். ராமையா, மூவா போன்ற, ஜானகிராமன் போன்ற அந்த உரைநடை கதைகளை படிக்க வேண்டும். பிறகு புதுமை பித்தன், ஜெயகாந்தன் போன்றவற்றை படிக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய நடை சற்று அறிவுக்கு ஏற்றதாக இருக்கும். பிறகு யாரை படிக்க வேண்டும் என்றால் அப்புறம் கல்கியை படிக்கணும், அதுக்கப்புறம் பாரதியாரை படிக்கணும், பிறகு வள்ளலாரை படிக்க வேண்டும். பிறகு 17ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த குமரகுருபரர் போன்றவரான அந்த இலக்கியங்களை படிக்க வேண்டும். பிறகு அடுத்துக்கு மேல 12ஆம் நூற்றாண்டுக்கு போய் பெரிய புராணம், கம்பராமாயணம் இவற்றை படிக்க வேண்டும். பிறகு சமய நூல்களான திருவாசகம், பிரபந்தம் இவற்றை படிக்க வேண்டும். பிறகு சங்க இலக்கியங்களை படிக்க வேண்டும். இதுதான் ஆர்டர். ஒரு தமிழை படிக்கணும்னா ஒருவேளை இந்த ஆர்டரை மாத்தி நம்ம படிக்க போனால் நாம் பாதியிலேயே நின்று விடுவோம். அதனாலே தமிழ்கின்ற புதையலை தேடி தேடி செல்லுகிற பொழுது எந்த அடிப்படையில் நாம் புதையலை தேடி செல்ல வேண்டும் என்கின்ற வாசிப்பினை, அந்த வாசிப்புகின்ற ஒழுங்குமுறையை நமக்கு இந்த புத்தகத்திலே அடையாளம் காட்டியிருக்கிறார் தொகுப்பாசிரியர். தமிழிலே இருக்கக்கூடிய பல சான்றோர் பெருமக்களை அங்கங்கே கோடிட்டு காட்டக்கூடிய பல கட்டுரைகள் இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எப்படி தமிழுக்காக ஏங்கி ஏங்கி தவித்த பெருமக்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்பது ஒரே ஒரு உதாரணம் சொல்கின்றேன். ஒரு மாட்டு வண்டி செல்கிறது, ஒரு தமிழ் அறிஞர் செல்கிறாராம். அந்த தமிழறிஞரை தேடி ஒரு காரிலே ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஓடுகிறார். காரை நிறுத்திவிட்டு அவரிடத்திலே ஓடுகிறார். ஓடி செல்கிற போது, ஐயா ஐயா உங்களுடைய அந்த உரைநடை கிடைக்குமா, எப்பொழுது முடியும் என்று கேட்கிறார். என்ன நூல்? ஓ, திருவாசகமா, அதுக்கு உரை எழுதி தருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற போது அந்த செல்வந்தர் கைகட்டி நிற்கிறார். மாட்டு வண்டியிலே அமர்ந்திருக்கக்கூடிய மெல்ல இறங்கி அவருக்கு பதில் சொல்கிறார். இப்படி ஒரு தமிழுடைய உரையாசிரியருக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய செல்வந்தர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வேறு யாரும் இல்லை, கதிரேசன் செட்டியார் என்கின்ற அந்த உரையாசிரியருக்கு மதிப்பு தந்தவர் கருமுத்து தியாகராஜ செட்டியார் என்கின்ற ஒரு செய்தி நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. இப்படி ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் மெல்ல மெல்ல அடையாளம் காட்டி தோப்புவமி, பரிதிமார் கலைஞர், ஆறுமுக நாவலர், ஆனந்த ரங்கம், நாட்குறிப்பு என்று ஒரு மிக வித்தியாசமான ஒரு இலக்கியம் இருக்கிறது. நாட்குறிப்பிலே டெய்ரியிலே எழுதக்கூடிய விஷயங்கள் கூட எப்படி இலக்கியமாக முடியும் என்பதை இந்த புத்தகத்தினுடைய ஒரு கட்டுரை நமக்கு எடுத்து சொல்கிறது. அதுபோல மொழிபெயர்ப்பு இலக்கியங்களிலே பிறகு படிக்க வேண்டும். முதலிலே தமிழிலே இவற்றை படித்துவிட்டு பிறகு மொழிபெயர்ப்பு இலக்கியங்களை படிக்க வேண்டும். அதுல முக்கியமாக மதுரா விஜயம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இலக்கியத்தை பற்றி ஒரு குறிப்பு இருக்கிறது. வீர சவர்க்கரை பற்றி கீவா ஜெகநாதனுடைய கருத்து எப்படி இருந்திருக்கிறது என்கின்ற ஒரு அற்புதமான செய்தியை இந்த புத்தகத்திலே நான் படிக்கிற போது வியந்து போனேன். ஏனென்றால் வீர சவர்க்கரை பற்றி இன்றைக்குத்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் நினைக்கின்றோம். ஆனால் அவர் எழுதிய புத்தகத்தை, சுதந்திர போராட்டத்தை பற்றி அவர் எழுதிய அந்த புத்தகத்தை கீவா ஜெகநாதன் அன்றைய நாளிலே அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது தமிழனுடைய அந்த மொழிபெயர்ப்பு திறன் எப்படியெல்லாம் ஆட்கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்படி பின்னாலே தமிழகம் எப்படி திராவிட மோகத்தால் இருட்டடிப்பு செய்யப்பட்டது, அதனாலே விளைந்த பல கட்டுரைகளையும் இதிலே காண்பித்திருக்கிறார் நம்முடைய தொகுப்பாசிரியர். எனக்கு தெரிந்து இந்த புத்தகத்தை அவர் எழுத வேண்டும் என்றால் குறைந்தது 108 கட்டுரைகள் என்று என்னுடைய தொகுப்பாசிரியர் நினைத்திருந்தால் குறைந்தபட்சம் அவர் 1000 கட்டுரைகளை தேடி இருக்க வேண்டும். 1000 புத்தகங்களை அவர் படித்திருக்க வேண்டும். 1000 புத்தகங்களை படித்த ஒருவரால் மட்டும்தான் தேர்ந்தெடுத்து 108 என்று மிக 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 சிரமப்பட்டு இதை தொகுத்திருக்க முடியும். மிக சிரமப்பட்டு இதை தொகுத்திருக்க வேண்டும். இதுல ஒரே ஒரு சின்ன ஒரு குறை என் மனதிலே பட்டது. ஒரு இடத்திலே மட்டும் ஒரு தமிழ் திரைப்பட பாடலை பற்றி வருகிற பொழுது நா. காமராசன் எழுதியதாக ஒரு பாடலை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அது நா. காமராசனுடைய பாடல் அல்ல, அது வாலி அவர்கள் எழுதிய பாட்டு. எனக்கு சினிமா பாட்டு மட்டும் தான் தெரியும், அதனால் அதை நான் கண்டுபிடிச்சேன். ஏனால் பழங்காலத்திலே இருக்கக்கூடிய திரைப்பட பாடலாசிரியர்கள் முதல் இந்நாள் இருக்கக்கூடிய திரைப்பட பாடலாசிரியர் யார் யார் என்றெல்லாம் ஒரு தொகுப்பு கட்டுரை இருக்கிறது. ஏன்னா இந்த புத்தகம் சொன்ன மத்தியில் எப்படி வித்தியாசமான ஒரு புத்தகம் என்று, அப்படி வித்தியாசமான புத்தகமாக இருக்கிறது என்பதனாலே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நீங்கள் திருவரங்கத்திற்கு சென்றிருப்பீர்கள். திருவனுடைய பக்தி உலா ஒன்று நடக்கும். எப்படி என்றால் மணற்பரப்பிலே திருவரங்கன் அங்கு இங்குமாக ஓடுவார். சுத்தி மக்கள் நின்று கொண்டிருப்பார்கள். எங்கே எப்போது அரங்கன் ஓடுவானே தெரியாது. ஆச்சரியமாக இருக்கும். எங்கோ நின்று கொண்டிருப்பான் அரங்கன்.
திடீரென்று பார்த்தால் நம்மை நோக்கி ஓடி வருவான். திருப்பி அங்கிருந்து அந்த பக்கம் வடக்கு, தெற்கு, தென்மேற்கு என்று அங்குமிங்குமாக அரங்கன் ஓடி ஆடி அலைகின்ற காட்சி நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். பார்க்கிற போது அரங்கன் நம்மை நோக்கி ஓடி வருகிறான் என்பதாக தோன்றும். அதை போலத்தான் இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு கட்டுரையும் ஏதோ ஒரு நடையில எல்லாம் இல்லை. எங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் தன்னுடைய 8 திசைகளிலும் 10 திசைகளும் தைரதன் போல தேரோட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தொகுப்பாசிரியர் இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கிறார். ஜோதிட சாஸ்திரம் பற்றி ஒரு அற்புதமான ஆய்வு கட்டுரை. எனக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம், இதை சொல்லி நான் முடித்து விடுகின்றேன். சித்தர்கள் பற்றி, சமையல் குறிப்பு பற்றி ஒரு அற்புதமான கட்டுரை படிக்க வேண்டும். அது பெண்கள் படித்தால் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா ஆண்களும் படிக்கணும், அப்புறம் திட்டாதீங்க. ஏன்னா ஆண்களும் படிக்கணும். ஏன்னாக்க அந்த சமையல்ல எத்தனை வகையான புத்தகங்கள் இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் போட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 10-20 புத்தகங்கள் எப்படிப்பட்டதான சமையல் குறிப்புகள் எல்லாம் தமிழ் நடையிலே அழகாக இருக்கிறது என்பதை காட்டுகின்ற விதத்திலே சில ஒரு அந்த தொகுப்பான புத்தகங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இதுல சினிமா கொட்டகையும் சிலுக்கு சட்டையும் ஒரு கட்டுரை இருக்கிறது. அதுக்காகவே இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும். நான் தலைப்பை மட்டுமே சொல்லிவிடுகிறேன், அதில் இருக்கக்கூடிய கருத்தை நான் சொல்ல போவதில்லை. ஏனென்றால் அதை சொன்னா அப்புறம் இந்த புத்தகத்தை நீங்க வாங்க மாட்டீங்க. அதனால் தலைப்பை மட்டும் சொல்கிறேன். சினிமா கொட்டகையும் சிலுக்கு சட்டையும் என்று ஒரு கட்டுரை இருக்கிறது. அந்த கட்டுரைக்காக இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்க வேண்டும் என்பதாக சொல்கிறேன். முடிவாக ஒன்று ஆசிரியர் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு வருத்தம், இந்த புத்தகத்தை வெளியிடுகிற போது சலுகை விலை என்று போட்டு அதற்கு ஒரு விலை நிர்ணயித்து 200 ரூபாய் என்று அவர் போட்டிருக்கிறார். எனக்கு உடன்பாடு இல்லை. இனிமேல் புத்தகம் விற்பவர்கள், பதிப்பாசிரியர்கள் சலுகை என்கின்ற வார்த்தையை, மலிவு விலை என்கின்ற வார்த்தையை இனி புத்தகங்களுக்கு பயன்படுத்துவது சரியல்ல என்பது அடியினுடைய தாழ்ந்த கருத்து. ஏனென்றால் விலை மதிப்பற்ற இந்த புத்தகத்திற்கு சலுகை என்கின்ற வார்த்தையை என்னுடைய தொகுப்பாசிரியர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதனாலே என்னுடைய மன வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனாலே இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு பிரதியை நான் தர விரும்புகின்றேன். இதனுடைய விலை என்று இதிலே குறிப்பிடப்பட்டிருப்பது 200 ரூபாய். இந்த புத்தகத்தை 200 ரூபாய்க்கு கண்டிப்பாக நான் தரமாட்டேன். 15 நிமிடம் நான் பேசியிருக்கிறேன். அதற்காக ஒரு மதிப்பை நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஒரு புத்தகத்தை, என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். யாரேனும் வாங்குவர்கள் இருக்கிறார்களா சொல்லுங்கள். கண்டிப்பாக படிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம். எத்தனை நான் ஏலம் போட போறேன், சரியா? உங்களுடைய மதிப்பு அது ஒண்ணு போட்டுக்கலாம். ஏல விலை ரொம்ப மகிழ்ச்சி, உடனே தந்து விடுகிறேன். அதற்கு மேல யாராவது இருக்கீங்களா? 1000 ரூபாய். மகிழ்ச்சி. 1000 ரூபாய்க்கான இந்த புத்தகத்தை என்னுடைய ஆசான் சுப்புஜி அவர்கள் திருக்கரங்களால் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக தெரிவிக்கிறேன்.